சிக்கன் ரைஸ், பரோட்டா. அது எப்படி அமைதியாக உட்காந்து பேசிட்டா? இது என்ன வேலை பண்ணிட்டு ஓட்டம்பட்டு உள்ளார ஓட்டம்பட்டு. சரி, அவன் மேல இருக்கு பார்த்து வச்சுட்டு போயிட்டு சொல்லாம கொள்ளாம எங்க கிட்ட அது உடஞ்சிரும் தானா. இதெல்லாம் அவனுக்கு வழி இல்லை போல, இங்க மட்டும் தான் வழி இருக்குதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வீட்டுக்கு தான் போகிறோம். என்னுடைய வண்டி வந்து ரிப்பேரில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பஸ்ஸில் வந்தோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்தோம். ஏன்னா பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து சரி பண்ணியிருக்காங்களா. ஸோ இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக வரோம். சூப்பராக இருக்குது பஸ் ஸ்டாண்டு. இன்னும் காமிக்கிறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. போகலாமா? டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. முதல்ல வந்து அக்கா ஊருக்கு போகிற பஸ்ஸு வேறு எங்கேயோ நிற்கும். இப்போ எங்கே இருக்குன்னு தெரியவே இல்லை. லைட்டாக ஸ்டைலே மாற்றிட்டாங்க பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு. பட்டு இந்த பக்கம் தான் போகணும். பட்டு ஆமாம், சரி அப்போ நம்ம தேடுவோம். காலாப்பட்டு காலாப்பட்டு எது முதல்ல போகும் தெரியலையே. பஸ் வந்துச்சு. அவ்வளோ நேரம் நின்றுந்தோம், ஒரு 1/4 மணி நேரம் நின்றுந்தோம். பஸ் ஸ்டாண்டே டோட்டலாக மாறிச்சு, வேற மாதிரி இருக்குது. அவரே ஏறுறாராம். வா வா வா. ஓட்டம்பட்டு உள்ளார ஓட்டம்பட்டு. என்னம்மா யார் வீட்டு பையா? வந்தது பேட்டு பாலு. நீ அங்க இருந்தே சொல்லிட்டான். வாய் எடுக்கலாம்னு எடுக்கிறேன். நான் வந்துட்டாயா அப்படின்னுது. நான் அப்படியே பார்த்துக்கணும் உட்காந்துக்கிறேன் கடையை. இந்த வழியை பார்க்கல, இப்படி வந்து இன்னொன்னு தான் வேணும் குழந்தைக்குன்னு கேட்கறதுக்கு முனிறான். நான் வந்துட்டேன். பார்த்தானம் தான் காரணம். அதை நம்ம உஷாரா தான் பார்க்கணுமே, புரியுதா? குதிக்க கூடாதுன்னு சொல்லினே இருந்தோம். சரி, அவன் மேல இருக்கு பார்த்து வச்சுட்டு போயிட்டு சொல்லாம கொள்ளாம எங்க கிட்ட செய்யலாமா அது மாதிரியே. இதெல்லாம் அவனுக்கு வழி இல்லை போல, இங்க மட்டும் தான் வழி இருக்குதான். எப்படி இருக்கும் பாரு. நான் எத்தனை என்கிட்ட கூட நான் ஒரு வாரம் நான் வச்சிருக்கேன் வந்து. அப்புறம் நீங்க இட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன். நான் உங்க வீட்டுல உக்காந்துங்கிறேன்னு வச்சுக்க, தம்பிக்கு சோபாங்க வைக்கிறாங்க. நானும் பார்க்கல, அம்மாவும் பார்க்கல, ஆயாவும் சொல்லல. சைலண்டா வச்சுட்டு போய் சக்கரை டப்பா தர போயிட்டு இருக்குது. ஊத்தி சத்தம் போடக்குள்ளதான் எங்களுக்கு தெரியுது அங்க டீ இருக்கிறது. அதில் சாப்பாடு இருக்கு. மணி 3:30 ஆகியும் சாப்பாடு இருக்கு இல்ல. எனக்கு ரொம்பவே பசி. எனக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல, காலைல வச்சு இட்லியாவது சாப்பிட்டு 2-3 இட்லி சாப்பிட்டு தான் வரேன். நான் அது கூட சாப்பிடல, பசி ஓவர் பசி எனக்கு. நம்ம வரும்போதே பாத்திரம்லாம் கழுவிட்டு இருந்தாங்க, காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம காஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, எல்லாம் நம்மளுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. நம்மளுக்காக இல்லை, கடவுள் செயலை என்னை வந்து பட்டினியாக போடக்கூடாதுன்ட்டு சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க. என்னம்மா எவ்வளோ நேரம் கழிச்சு வந்து ஏன்ட்டெல்லாம் யாரை கட்டிட்டு பட நம்மளுக்கு கொடுப்பல இருக்குது. சாமி சாப்பாடு நம்ம சாப்பிடணுன்ட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம், எடுத்து வைக்க நேரம் ப்ரோக்ராம் ரெடி பண்ணணும். எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னேன். இது வரைக்கும் சாப்பாடு போட்டு அப்படியே போயிட்டாங்க.
ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும். அதனால வந்து இதெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தணும். ஆமாம் டக்கு டக்குன்னு ஆமாம், சீக்கிரமாக இதெல்லாம் பிரித்தா தானே ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும். என்ன இப்போ தான் சாப்பிட்ற மணி 4 ஆக போகுது. தோப்பு போனியா? நாங்கள் இருக்கும்போது இருக்காதுன்ட்டு அவசர அவசரமாக வந்தோம். கடவுள் நமக்காக எடுத்து வச்சிருக்கு. அப்படியா? அப்பா நல்லா திருப்தியாக சார் செம பசியா எனக்கு. ஆனால் வந்து எதாவது இருக்குமே பார்த்தா இட்லி இருந்தது. அது சாப்பிட்டுது. சரி ஆயா வீட்டுக்கு போ அப்படின்னு பாரு, கதவு பூட்டிட்டு இருந்தது. உடனே இங்கே தான் வரியா கொல்லி போய்? என்ன சாப்பிட்டாச்சா? ஓகே ஃபுல்லா சாப்பிட்டேன் நான். அங்க வேற இட்லி சாப்பிட்டேன்னா அங்க வேற 2 கட்டு சாப்பிட்டேன். சரி போ ஆயா கூட போ. நினைக்கக்குள்ள சாப்பிட மாட்டேன். ஆயிட்டா இவரு சாப்பிட்டாச்சுன்றார் வட்சனு. அதான் சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டா? முன்னாடியா பின்னாடியா? பின்னாடி போமா. இன்னும் கொஞ்சம் பின்னாடி வைங்க. இது வைக்க முடியுமா? போமா. இந்த இடத்துல பக்கத்துல அங்க பூஜையே வேற மாதிரி. ஏன்பா? தோரம்பருப்பு, அரிசி, இன்னும் காணும். அன்னலட்சுமிப்பா. ஓ அன்னலட்சுமியா? ஆமா அன்னலட்சுமி. சரி சரி கரெக்ட். பைத்தியம் முத்தித்து அதுக்கு நல்லா. என்ன சொல்ற பிள்ளை? எனக்கு ஒன்றும் புரியல. பைத்தியம் முத்தித்து. சரி பொங்கு கூட எடுத்து தலையில வைய. தெரியலையே, நாங்க தான் யாரோ தூக்கி வைக்கணும். எனக்கு தலையில வச்சுல பழக்கல. கட்டப்பையில குடுங்கல, கையில பிடிச்சிட்டு போயிடுறான். ஹாய். இன்னைக்கு திருவிழாவில் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டு வராங்கன்றாங்க. அவங்க வராங்களா இல்லையான்ட்டு பார்ப்போம். யார் வராங்கன்ட்டு நீங்களும் பாருங்க. இந்த அவினாஷ் பையன் பொய் சொல்லின்னு திரியிறான். கரெக்டாக சொல்றியா? பார்ப்போம் வராங்களா இல்லையான்னு பார்ப்போம். வாகிரி போகலாம். போகலாம். இங்கே இருக்கிற ஐயனா கோயிலுக்கு தான் பொங்கல் வைக்க வந்தோம். இது வந்து அக்கா வீட்டு பின்னாடியே இருக்குது. அப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து முந்திரி காடு தான். சுற்றி முந்திரி காடு. ஆயா வீட்டு கோயிலுக்கெலாம் இப்படி தான் போகணும். நல்லாயிருக்கும். அப்படியே செம்மண் தான் இந்த ஊரில். நான் வேறு தம்பி இங்கே வந்துவிடுவோம், குளம் இருக்குன்னா இது குளம் இல்லை குட்டை அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒருத்தவங்க பொங்கல் வச்ச அடுப்பில் நம்ம 2வது வெயிட் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா ஈரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்ன சொல்கிறாங்க, பட்டு வந்து மாவிளக்கு பிசைஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் வந்து மாவிளக்கில் பிசைய முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்றாங்க. வந்த உடனே அவங்க வந்து நாவப்பழம் பெருக்கி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுதான் நான் அம்மாவை திட்டிகிட்ருக்கோம். பொங்கல் வைக்க வந்த இடத்துல போயிட்டு நாவப்பழம் பெருக்கி போறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபெஸ்டிவல் மோட் ஸ்டார்ட். சரி போயிட்டு வாங்க. இந்த பேர் பறிச்சுட்டு வந்தோம். இன்னும் இந்தமாரி அங்கே நிறைய இருக்குது. நாங்கள் பறிச்சோம், இங்கே தான் எடுத்தாந்தோம். அது வேணும். பரவாயில்லவா, நம்ம அண்ணன் தம்பி மாரி நினைச்சு அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனைவி ஏன் பொண்டாட்டி? ஆமா சரியா? ஆமா. கல்யாண மேடையை பாருங்க. சாந்த பாத்துட்டியா? ஆமா. எல்லாரும் நல்லா நினைச்சுக்க. ஒரு கல்யாண மேடையில ஐயர் ஓம கொண்டு வச்சிருப்பாரு. சரி சரியா? ஐயர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அப்படி சொன்னா எனக்கு வாழ்க்கையில சிக்கன் ரைஸ் வச்சுனா இங்க வா. ஏய் வா. ஏய் அது எப்படி அமைதியா உட்காந்து பேசிட்டா?
இது என்ன வேலை பண்ணுறது? அதான் பொட்டை பிள்ளைடா பொட்டை பிள்ளை. இது ஆம்பளை. இது ஆம்பளை தரத்தை காமிக்குது. தெரியுது. மணினா மணி 5 ஆக போகுது. 5 மணி வருது இங்கே சாமி. 5 மணிக்கு வருது இங்க சாமி. ஆமாம் நம்ம ஊர்லலாம் வந்து 12 மணி 1 மணி வரும். இங்க 5 மணிக்கு வருது. ஆமாம் வெளில போய் பார்க்கலாமா? வெடிக்கிறதுனால தான் இங்கே நின்று. ஆமா. சிவேதா வருது சாமிலாம் லைனா வருது. வெண்பை சிவராணி சிவேதா ஒன்று ஒன்றா வருதா? எல்லாம் தீவார்த்தனை உருண்டு நிற்கிறாங்க. எத்தனை சாமி வரும்? நிறைய வருதுல்ல? 3 வருமா 4 வருமா? அறிவர்ச்சனை பாருங்க, இங்கே பாருங்க, 3 சாமி வருது. அறிவர்ச்சனை இங்கே பாருங்க. சாமி எத்தனை சாமி வருது? நான் ரொம்ப தூரம் வருது. 2 தான் முன்னாடி வருது. இல்லை 3மே வந்துச்சு.